வெற்றிக்குன்னு ஒரு திட்டமே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? வெற்றி என்பது ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவர் இப்படினால வெற்றி அடையும். அதான் உண்மையான பிரச்சனையே, அதான் உண்மையான விஷயம். நீங்க வேதத்தில் பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒரே மாதிரி செஞ்சதே கிடையாது. ஒருத்தனை போய் என்ன செய்யறாரு, இயேசு மண்ணை எச்சில தூப்பி என்ன செஞ்சாரு தொட்டு. அது ஏன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே வழியில உன்னுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க கூடாது. நான் எப்படி விரும்புகிறேனோ உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ ஒரே மாதிரி சொல்லியிருந்தாலும் எல்லாம் அதே மாதிரி போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல இப்படித்தான் கிடையாது. ஒரே ஒரு காரியம், இயேசுவிடம் வந்தவர்கள் சுகமானார்கள். மண்ணை குழப்பினாரா மண்ணை குழப்பலையா அதெல்லாம் வேற பிரச்சனை. அவர் கை வச்சாரா கை வைக்க அது பிரச்சனை இல்லை. இயேசுவிடம் வந்தவர்கள், இயேசுவை கூப்பிட்டவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் சுகமடைந்தார்கள். மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? இயேசுவை நம்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதை காண ஒரு செய்தியே கிடையாது.